ஓம் ஸ்ரீ பாரதம் எளிதென்னோன் தாள் என் சிறமேல் போற்றி. ஓம் ஸ்ரீ பிதாவுக்கு அருளினோன் தாள் என் சிறமேல் போற்றி. ஓம் ஸ்ரீ மாதா பிதா பாதங்கள் மாதா பிதா குரு தெய்வம் பாதம் என் சிறமேல் போற்றி. ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனி பேச்சிராகவே கேதுவே நமக. அப்போ வாய்மை நூல்கள் வரிசையில் அடுத்த விஷயம், வானவரும் இந்திரரும் மால் பிரமரும் செத்து போன இடம் புல்முளைத்து போகாதோ ஞானமருள் அத்தர் அருணேசர் அன்பதாக நஞ்சதனை கொல்லாத போது அப்படின்னு பாடல் சொல்லுது. இப்போ வானவர்கள் சொல்கிறோம்ல, அப்போ 33 கோடி தேவர்கள், யக்ஞர்கள், அப்போ கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், இப்படி சொல்லிக்கிட்டே வர்றோம் இல்லையா. அப்போ இவர்களெலாம் ஏன் இப்போ இருக்கிறாங்க? அதான் வானவரும் இந்திரரும் மால் பிரமரும். இப்போ தேவர்கள் கோன்னு சொல்லக்கூடிய இந்திரனும் வானவரும் இந்திரரும் மால் பிரமரும். இப்போ நாமதாரி இருக்கிறார்ல மகாவிஷ்ணு, அவரும் மால் பிரம்மரும் பிரம்மதேவரும் வானவரும் இந்திரரும் மால் பிரம்மரும். எப்போவோ அவங்களுடைய இதெல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். ஏன் அவள்லாம் இன்னும் இருக்கிறா அப்படின்னா, ஞானமருள், ஞானமே உருவான ஞானக்கடல் சொல்கிறோம்ல, ஞானக்கடல் அன்புக்கடல், அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிறார், அன்பே சிவமானதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு திருமூலர் ஐயா சொல்லுவார். இந்த இடத்துல அதை சொல்லி ஆகணும். அப்போ ஞானமருள், அருளே வடிவமான அந்த சிவபெருமான், அந்த ஈசன், அத்தர் அருணேசர், திருவண்ணாமலையில் ஜோதி புலமாய் தோன்றினாரே அவர். ஞானமருள் அத்தர் அருணேசர் அன்பதாக நஞ்சதனை கொல்லாத போது. திருப்பாற்கடலை கடையும் போது, தேவாசுரர்கள் கடையும் போது நஞ்சு ஏற்பட்ட நஞ்சை, ஆளாள விஷத்தை அவர் மட்டும் சாப்பிடாமல் இருந்திருந்தா இவெல்லாம் இப்போ இருந்திருக்க முடியாது. எல்லா ஜீவராசிகள் மீதும் இறக்கப்பட்டு அவர் அதை அந்த நஞ்சை உண்டுட்டார். அதனால இவாளெல்லாம் இன்னும் இருக்கிறா அப்படின்னு தான் பாடலோட தாத்பரியம், பாடலோட கருத்து. அதான் வானவரும் இந்திரரும் மால் பிரமரும் செத்து போன இடம் புல்முளைத்து போகாதோ ஞானமருள் அத்தர் அருணேசர் அன்பதாக நஞ்சதனை கொல்லாத போது. அன்பதாக, அன்பே வடிவமாக இருக்குது. அதான் அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிவிலார். அன்பு வேற சிவம் வேற இல்லை. அப்போது சகல ஜீவராசிகள் மீதும் அன்பு கொண்டு அவர் அந்த விஷத்தை உட்கொண்டதுனால அவள்லாம் அண்ணன் இருக்கிறான் அப்படிங்கிறதான் பாடலோட தாத்பரியம். அடுத்து ஆப்த வாக்கியம் சுருதி என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்த்துருவோம். திடமாம் ஜென்மம் ஈரைந்தில் செப்பும் புகரும் தான் இருக்க அடவே கிரகமெல்லாம் வாறு செய்கிற அவர்கள் தம்மை சுவர் நோக்க இன்னும் மிக்க யோகம் என்று தடமா மதில் சுல் சாலையில் சர்க்குலன் போலே வாழ்வாளே அப்படின்னு பாடல் சொல்லுது. திடமாம் ஜென்மம் ஈரைந்தில், அந்த ஜென்ம ராசி, இது ராசி அடிப்படையில் சொல்லக்கூடாது. சில விஷயங்கள் லக்ன அடிப்படையிலையும் இது எடுக்கணும், காலபுருஷ தத்துவத்தின்படியும் எடுக்கணும். இப்போ சுருதி ஒரு விஷயத்தை சொல்லுது அப்படின்னா 4 விஷயங்களையும் யோசனை பண்ணணும். இப்போ ஜென்மம் ஈரைந்தில், அப்போ ஜென்மமாக இருக்கக்கூடிய இடத்துலையும் ஈரைந்தில் 10ஆம் இடமும் எப்படி இருக்குது அதை பாரு. இப்போ லக்ன அடிப்படையிலையும் பாரு, ராசி அடிப்படையிலையும் பாரு, காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலையும் பாரு, கோச்சாரத்துலேயும் எப்படி வலிமையோடு இருக்கிறாங்க அதையும் பார்க்கணும். அதான் 4 விஷயம். இப்போ தசாபுத்திங்கிறது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. அதான் ஜென்மம் ஈரைந்தில் செப்பும் புகரும் தான் இருக்க. சிறப்பாக சொல்லக்கூடிய சூழ்நிலையில் புகர் இருந்தால் சுக்கிர பகவான்,
அடவே கிரகம்லாம் வரிசைகிற. இப்போ கிரகங்கள்லாம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒரு வரிசைப்பட்டு நிற்கக்கூடிய விஷயம். அது கிரகால் இருக்கக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடிய விஷயம். அப்போ தடமா மதில் சூழ் சாலைகளில் சர்க்குணன் போல வாழ்வாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அந்த ஸ்திரீயாகப்பட்டவள் நற்குணங்களோட நல்ல செல்வாக்கோட தடமா மதில் சூழ் சாலை அவள் கால் பதித்த இடமெல்லாம் அவளுக்கு சொந்தமாகக்கூடிய அமைப்புலையும் செல்வாக்கோட இருப்பாளுங்கிறது தான் பாடலோட தாத்பரியம். கொல்லா விரதம் குவளையம் எல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.